ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை துவக்கமாக கூட கொஞ்ச நேரம் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆதி மந்தமும் ஆண்டவரே, அல்பாவும் மேகாவும் ஆண்டவரே, முந்தினவரும் பிந்தினவரும் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். போற்றப்படுவதற்குரியவரே, வாழ்த்துதலுக்குரியவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களே ஏலோஹிமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தமிழ் தாமே ஜீவிப்பவரே, தாமாகவே ஜீவிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்ஷடாயே, சமாதானத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் இம்மாடு மேலரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீரோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, பரிபூர்ணரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஏக சக்கராதிபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, கண்மலை ஊற்றே, அனுதின மன்னாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயற்கைக்கு மேம்பட்ட தேவனே, இயற்கைக்கு மேம்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் பாவ பரிகாரியே, எங்கள் ஜீவ உபகாரியே, எங்கள் ஜீவ நதியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவ ஊற்றே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நாளுக்குரிய வெளிப்பாடே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையாய் எங்களிடத்தில் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீரே தஞ்சம், நீரே கோட்டை, நீரே ரட்சகர், நீரே ராஜா, நீரே
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா இந்த சாயங்கால வேளையிலே நீர் எங்களை ஒற்றுக்கொண்ட தயவிற்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இதோ கூட கர்த்தாவே உம்முடைய மகத்தான வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் ராஜா. இதோ இந்த வேளையிலே வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் என் தேவன் நீத்தாவே துரிதமாய் கொண்டு வர வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஆலமே முழுவதுமாக உடைய பொறுப்புல கருத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இதோ இந்த ஆராதனைக்கு முதலாக ஜெபிக்கும்படியாய் நம்முடைய ஸ்ரீதர் பிரதரை கூட நாம் முன்பாக வைக்கிறோம். கூடும்போது அங்கு வருவேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே ஒரே சிறகுள்ள பறவைகள் ஒன்று கூடும் என்று சொன்னீர் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களை ஒரே சிறகுள்ள பறவைகளாய் ஒன்று கூட்டி ஆண்டவரே இந்த ராபோஜன ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக எங்களை வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் கீழாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை புசிக்கும்படியாக உம்முடைய வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது. அந்த வார்த்தை புசிக்கும்படியா நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த பாடல்கள் நடத்துகிற சகோதரை ஆசீர்வதியும். பரிசுத்தாவி ஏவுதோடு நாங்கள் பாட கரங்களை தட்டி உற்சாக மனதோடு ஆண்டவரே எங்களை முன்குறித்த தேவனை, எங்களை உருவாக்கின தேவனை நாங்கள் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே அது மட்டும் இல்ல கர்த்தாவே, இன்னுமாய் வார்த்தை கொடுக்கிற சகோதரை மறைத்து நீரே பேசும் கர்த்தாவே. ஒவ்வொரு வார்த்தையானது எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் அந்த வார்த்தையானது பதியட்டும் கர்த்தாவே. எங்கள் ஜீவியங்கள் அந்த வார்த்தை மாறட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது. எங்கள் சரீரம் மறுரூபப்படுத்தட்டும். இந்த ராபோஜன ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கு. ஆமென். கிருபை செய்ராஜா. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் ஆராதனைக்கு ஒரு சில பாடல்களை கூட பாடலாம். முதலாவது பாடலாக வானாதி வானங்கள் கொள்ளாதவரே என்ற பாடலை பாடலாம். தேவனுடைய நாம மகிமைக்கென்று யாவரும் கைகளை தட்டி உற்சாகமாக நாம் பாடுங்க. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே என்ற பாடல். ஹல்லேலூயா 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 வார்த்தையால் வர்ணிக்க
ஆசீர்வதிப்பாராக. மீட்பரை உழைப்போடு உண்டாகும். ஹல்லேலூயா. சேர் பின்னாடி போட்டுருந்தது தேவையில்ல, அந்த சேர்ல பின்னாடி போட்டுருந்தது. ஒவ்வொருத்தரும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு இந்த நாளில் 2 செய்தியான நாம் கேட்க போறோம். கன்னிகாபுரத்திலிருந்து ஏல் பெத்தேல் ஜெபவீடு என்ற சபை அதிலிருந்து மேய்ப்பர் பால் பிரதர் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கூட நாம் அவரை வரவேற்போம். சபையை அப்படியாக திறக்கும் போது வந்து நமக்கு திறந்து கொடுத்த சகோதரன் மீண்டுமாக நம்முடைய சபையில் செய்தி பேச முடியாது வந்திருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோம், இன்னைக்கு காணுடைய தேவன் கிருபை செய்தார். அவர் உழைத்து தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நம்முடைய அருமையான சகோதரன் பட்டாபுராமிலிருந்து அண்ணன் டேவிட் பிரதர் வந்திருக்கிறாரு. அவரை கூட கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். அல்லேலூயா. வருவார்னு எதிர்பார்க்கல. அல்லேலூயா. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. தேவன் அவரை ஆசீர்வதிப்பாராக. அவரும் நம்மத்தில் பேசுவாரு. தேவன் அவர் 2 பேரும் பயன்படுத்த முடியாது. எல்லாரும் சுபித்துக் கொள்ளுங்க. நாம் யாரும் கூட வார்த்தைக்காக எழுந்து நிற்போம். அதிக நேரத்தை நாம் வீணடிக்காதபடி நாம் எழுந்து மறுபிள்ளை என்ற கோரஸை பாடும்போது நம் செய்தி அளிக்கும் தாசனை கூட முதலாவது பாஸ்டர் பால்பதரை கூட நாம் முன்பாக அழைக்கலாம். அதன் பின்பாக டேவிட் நாம் அழைப்போம். நாம் என்றபடியே சங்கீதம் 119 59வது வசனத்தை நாம் பார்ப்போம். Psalms 119 verses 59. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. அவருடன் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே ஸ்தோத்திரம்.
ஒன்லி பிலீவ் என்று பாடல் இசைக்கப்படும் பொழுது the angel of the Lord comes here என்று தீர்க்கதரிசி. ஆகவே இந்த பாடலை நாங்கள் இந்த நேரத்தில் இசைத்து பாடும் பொழுது உங்களுடைய பிரசனம் இங்கு இருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு கொடான போது நன்றி. இந்த நேரத்தில் வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையை தேவரீர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை ஆக்கியனாக நீர் தாமே இதன் மூலமாக எங்களுக்கு என்ன காரியம் வெளிப்பட்டு நீ தர வேண்டுமோ அதை பதிலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அடியுடைய குதிரைகளை விருத்த சேதனம் செய்யும்படியாக உம்முடைய வார்த்தைகளை மாத்திரமே அடியை பேச அடியை சரணம் செய்கிறோம். தேவரீர் எங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாருக்கும் ஏல்கத்தல் ஜப வீடு வியாசப்படி கனிகாப்பத்தில் இருக்கிற ஏல்கத்தல் ஜப வீடு விசுவாசிகள் சார்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துதல்களை சொல்கிறோம். அவங்க கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. எங்களுக்கு அழைப்பு கொடுத்த பாஸ்டர் எழில் மற்றும் பாஸ்டர் மனோவா நாம் எல்லாரும் கர்த்தர் தாமே ஆஸ்வதிப்பாராக. தேவனுடன் இருக்கிறார் இந்த நண்பர் கர்த்தர் தாமே எல்லோரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆகவே நாம் வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலே தீர்க்கதரிசி 2 செய்திகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய வழிகளை என்னுடைய வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக அதாவது when you begin to think his thoughts, நான் என் வழிகளை சிந்தித்துக் கொண்டே செல்லும் பொழுது என்ற தலைப்பிலே தீர்க்கதரிசி பேசியிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய ஒத்தாசை கொண்டு இன்னும் தீர்க்கதரிசி பேசின செய்திகளில் இருந்து நாம் இந்த காரியத்தை நாம் பார்ப்போம். ஆகவே இந்த வசனத்தின்படி என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய வழிகளை நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய காரியங்களை நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே இங்கே உங்களுக்கு மேய்ப்பராக சௌரன் எழில் இருக்கிறார். அவருக்கு 25 வயதுதான் ஆயிருக்கிறது. மனோவா இருக்கிறார். அவர் கனம் பொருந்திய பாஸ்டர். அவருக்கு 25 வயசு தான் இருக்கு. எனக்கு 25 வயசு தான் இருக்குது. டேவிடுக்கு 25 வயசு. ஒரே வித்தியாசம் நான் 25 2 முறை கடந்துட்டோம். 2 முறை 25 தாண்டி போயிட்டேன். நான் 22 25 பிளஸ் 4 போயிட்டேன். அவர் 2 25 பிளஸ் 5 போயிட்டார். அதான் வித்தியாசம். இப்பொழுது உங்களுக்கு மேய்ப்பராக சௌரன் பாஸ்டர் எழில் இருக்கிறார். எழில் டேனியல். அவருக்கு 25 வயது தான். பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 9-10 வயசு இருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ராணுவத்தில் பார்த்தீங்க என்றால் அங்க ஆபீசர்ஸ் இருப்பாங்க, ராணுவ அதிகாரிகள் இருப்பாங்க. இதுல முதல் நிலை ராணுவ அதிகாரிக்கு லெப்டினன்ட் என்று பெயர். லெப்டினன்ட், அவர் காரணத்துக்காக பேசுறேன். லெப்டினன்ட். அதற்கு அடுத்ததாக கேப்டன், அதற்கு அடுத்ததாக மேஜர், அதற்கு அடுத்ததாக லெப்டினன்ட் கர்னல், அதற்கு அடுத்ததாக கர்னல், அதற்கு அடுத்ததாக பிரிகேடியர், அப்புறம் ஜெனரல். அதெல்லாம் நமக்கு தேவை. இப்பொழுது லெப்டினன்டாக ராணுவத்தில் பயிற்சி அதிகாரியாக லெப்டினன்ட் வயது தோராயமாக 21-22 வயசு தான். ஏனென்றால் அவர் டிகிரி முடித்து அங்க NDA OTA அங்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்து அவர் அதிகாரியாக கமிஷன் ஆகும் பொழுது, கட்டளை பெறும் பொழுது அவருக்கு தோராயமாக 22 வயசு தான் இருக்கும். ஆனால் ராணுவத்திலே சுபேதாராக இருக்கிற 40 வயது ராணுவ வீரர் அந்த லெப்டினன்ட்டை பார்த்தோம்னா செல்வம். ஏன்? அந்த பதவிக்காக. இப்பொழுது நீங்கள் தேவனுக்கு கொடுத்திருக்கிற உங்கள் பாஸ்டர் நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். நான் பார்த்தேன், நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆகவே நீங்கள் அவர் இளைய வயதா இருந்தாலும் அவருக்கு அந்த போஸ்ட் கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுக்கணும். மனோவா பிரதர் அவரும் இளையவர் தான், 25 வயசா இருக்கிறது. எக்ஸ்ட்ரா ஒரு 15 வயசு தாண்டி போயிருக்கு. அவருக்கும் உங்கள் கனத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே உங்கள் மேய்ப்பன் பக்கம் நில்லுங்கள். அவர் ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவர் வயதை பார்க்க கூடாது. சின்ன பையன் அப்படின்னா நினைக்கூடாது. அவருடைய போஸ்ட் மேய்ப்பன். இப்ப நான் சொன்னேன் லெப்டினன்ட். அந்த லெப்டினன்ட் பாத்தீங்கன்னா அவர் கீழே 90 சோல்ஜர் இருப்பாங்க. அந்த 90 சோல்ஜருக்கும் பொறுப்பு இந்த லெப்டினன்ட் தான். கேப்டனுக்கு 150, மேஜருக்கு 300.
ஏனென்றால் என்னுடைய மாணவர்களே ராணுவத்தில் இருக்காங்க. அவங்க வந்து பேசும்போது நான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய மாணவர் ஒருவர் எதிரி தேசத்துக்குள்ள போய் சண்டை போட்டு வெளியே வந்தவர், லெப்டினண்டா. அவருடைய கதை எல்லாம் காலேஜ் வந்தா எங்களுக்கு அவர் செல்வம் டெஸ்ட் பேசுவார். அது ஞாபகம் வந்துச்சு. ஆகவே இளையவர்களாக இருந்தாலும் அவர்கள் கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர் பாஸ்டர். அதே போல இது ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான், நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அதே போல தேவனுக்கு நம்முடைய முதல் டியூட்டி என்ன? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வாய்ஸே போடுவேன் இப்ப நான் புரிஞ்சா, ஆனா டைம் இல்லை இப்ப எனக்கு. ப்ராஃபட் வாய்ஸே போடுவேன். ஃபர்ஸ்ட் டியூட்டி டு காட், அது தசம் பாகத்தை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டியூட்டி. நீங்க நிறைய பிலீவர்ஸ் நான் பாக்குறேன், அந்த டியூட்டியை மட்டும் செய்யறதே இல்லை. மற்றதெல்லாம் செய்யறாங்க, ஆவியில் களி போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இறக்கத்தில் ஈஸ்வரனுடைய தேவன் அவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்துறார். ஆனால் ஒரு கற்பனையை கை கொள்ளாமல் போனாலும், ஆகவே பாஸ்டருக்கு அந்த தசம்பாகம் கட்டாய வேதத்தின்படி, நம்முடைய தீர்க்கதரிசி செய்தியின்படி தசம்பாகம் கொடுக்க வேண்டும். அதுல வஞ்சி தசம்பாகம் நீங்க ஷார்டேஜ் பண்றீங்கன்னா நீங்க வஞ்சிக்கிறீங்க. யாரை வஞ்சிக்கிறீர்கள்? பாஸ்டர் மனோவாவை, பாஸ்டர் எழில் டேனியலை வஞ்சிக்கவில்லை, இயேசுவை வஞ்சிக்கிறீர்கள். நான் சொல்றேன், அனுபவத்தில் சொல்றேன். நீங்க ரெகுலரா கொடுங்க, கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்காரு. நல்ல அனுபவத்துல சொல்றேன். நாங்க மிஸ் பண்ணதில்லை ஏற்புடைய என்னுடைய 40 வருட செய்தி அனுபவத்துல நான் மிஸ் பண்ணதில்லை. 14 வயதில் நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். மிஸ் பண்ண மாட்டோம். எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததான் ஃபர்ஸ்ட் காணிக்கை தசம்பாகம். ஆகவே அதை செய்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாம மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். தேவன் அந்த ஒரு இடம் தான் சொல்லியிருக்கார், என்னை சோதியுங்கள். ஆகவே தசம்பாகம் கரெக்டா கொடுங்க. என்ன தீர்க்க சொல்கிறார்? ஒரு பிலீவருக்கு ஒரு சபை இருக்க வேண்டும், காணிக்கை செலுத்த தசம்பாகம் கொடுக்க ஒரு சபை இருக்க வேண்டும், ஒரு பாஸ்டர் இருக்க வேண்டும் என்றார். அதே போல சபைக்கு வெறுமையா வரக்கூடாது. தீர்க்க சொல்கிறார், அட்லீஸ்ட் ஒரு காயினாவது எடுத்துட்டு வாங்க. ஒன் சாவரின், நான் சொல்றதெல்லாம் மெசேஜ்ல இருக்கிறதா உங்களுக்கு சொல்றேன். ஒரு சாவரினாவது எடுத்துட்டு வாங்க. தீர்க்க வெறுமையா சபைக்கு வரக்கூடாது. ஏனென்றால் நாம் இங்க பாடல் பாடும் பொழுது, இங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இங்க இருக்கிறார். ஆகவே இந்த ஐக்கியத்தை நாம் கனம் பண்ண வேண்டியுள்ளார். இதெல்லாம் அடிப்படை போறது. இதை நம்ம நிறைய பேர் நான் பாக்குற பின்பற்றவில்லை. நம்ம இவ்வளவு சொல்லல, நானு ஜெனரல் நான் வெளியில் பாக்குற இடத்துல இதை கவனிக்கிறேன். இதை நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை அருமையா எடுத்துக்குவார். ஒரு விதை போட்டா உடனே மாமரம் வளர, ஒரு ஸ்டேஜா வளரும். அதே போல நீங்க ரெகுலரா கொடுத்தாரு, நீங்க கர்த்தர் செய்யற காரியங்களை பாருங்க, உண்மையாகவே கர்த்தர் உங்களை அற்புதமாக செய்வார். அதே போல இங்க பாருங்கள், தாவீது இந்த வசனம் சாம்ஸ் 119:59ல, நான் என் வழிகளை நினைத்து சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உமது சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். இந்த வசனத்திலே தாவீது அங்க பிரச்சனையில் இருந்தான், அவன் பயங்கர பிரச்சனையில் இருந்தான். இந்த சங்கீதம் எழுதப்படும் பொழுது சவுலின் ஆட்கள் அவனை சுற்றி பதிவிடை வைத்திருந்தார்கள். சவுலின் ஆட்கள் அவனை சுற்றி அங்கே முற்றுகை போட்டிருந்தார்கள். சவுலின் ஆட்கள் they had created a blockade. தாவீது அப்படி வெளியே எட்டி பார்த்தால் போதும் ஒரு அம்பு வந்து விடும். தீர்க்கதரிசி சொல்கிறார், தாவீது போட்டிருந்த கவசத்துக்கு நடுவிலே ஒரு சின்ன அந்த கேப்ல அம்பு ஏறுவதற்கு ஆட்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறார். ஆக தீர்க்கதரிசி சொல்கிறார், his house was watched. தாவீதின் வீடு கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. சவுலின் மக்கள் எல்லா இடத்திலும் அவனை பார்த்து கொண்டே இருந்தார்கள். தாவீதுக்கு அது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்பொழுதுதான் அவன் யோசிக்கிறான், ஐயோ என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். அந்த சூழ்நிலையில் பார்த்தீர்கள் என்றால் தாவீது அங்கு தேவனை நினைத்து பார்க்கிறார். தீர்க்கதரிசி சொல்கிறார், எப்பொழுது ஒரு மனிதன் தேவன் பக்கம் திரும்புவான் என்றால் அவனுக்கு தொல்லைகள் வரும்பொழுதுதான் சொல்கிறார். அது ஒரு ஃப்ரீயா இருப்பான், உலகத்தோட இருப்பான், என் டைம் சர்ச்சுக்கும் வருவான், பாஸ்டர் பாஸ்டர் மனவா பேசும்போது ஆமையை போடுவான், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்தது திங்கட்கிழமை என்ன பண்ணுவாங்க? உலகத்தோடு போயிடுவாங்க. ஆனால் தொல்லை வரும் பொழுது அப்பொழுது தேவனே வருவார்னு சொல்றார். இங்கே தாவீது அவன் திருக்க சொல்கிறார், கைகளை பிசைந்து கொண்டிருக்கிறான். என்ன செய்வது? சுற்றிலும் சவுலின் ஆட்கள் பதிவிடை வைத்திருக்கிறார்கள்.
ப்ராஃபட் சொல்லுகிறார், அப்பொழுதுதான் ஒரு மனுஷன் தேவனை தேடுவான். அவனுக்கு எப்பொழுது தொல்லை வருகிறதோ அப்பொழுதுதான் அவன் தேவனை தேடுவான் என்று சொல்கிறார். ப்ராஃபட் சொல்லுகிறார், இன்றைக்கு அநேக மக்கள் தேவன் இல்லை என்று சொல்கிறார்கள். அநேக மக்கள் தேவன் இல்லை. நான் பணி செய்கிற இடத்துல எல்லாம் அறிவாளிகள் தான். அவங்க சொல்வார்கள், பைபிள் இஸ் an encyclopedia. பைபிள் இஸ் a collection of books அப்படின்னா. பைபிள் வந்து தொகுக்கப்பட்ட ஒரு புத்தகம் என்று பேசுவார்கள். பைபிள் அது பலர் எழுதின ஒரு புத்தகம் என்று சொல்வார்கள். பைபிள் ஒரு இலக்கியம் என்று சொல்வார்கள். ஆனால் நமக்கு இது தேவனுடைய வார்த்தை, இலக்கியம் அல்ல. This is the word of God. ஆகவே இப்பொழுது ஒரு மனிதன் பிரச்சனையில் இருக்கும் பொழுதுதான் தேவனை நோக்கி வருகிறான். அநேக மக்கள் தேவனில் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பிரச்சனையோ மரண படுக்கை வரும்பொழுது அப்பொழுதுதான் தேவனை நோக்கி பார்ப்பார்கள். திருகசி சொல்கிறார், பாப் இங்கர்சால் என்கிற ஒரு நாத்திகன் இருந்தான். அந்த நாத்திகன் தன் மக்களை பேசினானாம், தன் பிள்ளைகளை அம்மா வழியில போகாதீங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ரிலிஜியஸ் பீப்புள், அவங்க வந்து ஒரு பக்தி உள்ளவர்கள். தேவன் இல்லை, தேவன் இல்லை. ஏன் அவன் தான் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணானா, உங்க அம்மா வழி போகாதப்பா, அவங்க கடவுள் கடவுள்னு சொல்றாங்க, தேவனே இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க தேவன் இல்லை, தேவன் இல்லை. அறிவாளிகள்கிட்ட போய் பாருங்க, தேவன் இல்லைன்னு சொல்லுவோம். அறிவாளிகள் எல்லாம் பாருங்க, அவங்கள போய் தேவன் இருக்கிறான்னு கன்வின்ஸ் பண்ண முடியாது. அவ்வளவு பெருத்த அறிவாளிகளா இருப்பார்கள். பாருங்கள், அவர்கள் சொல்லுவார்கள், அவன் சொன்னானா, அவன் பயங்கரமாக தேவன் இல்லை என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் படுத்த படுக்கையாக மாறினான். மரணம் வந்த நேரத்தில் அவன் சொன்னான், ஓ தேவனே, தேவன் என்பவர் ஒருவர் இருப்பாரானால் என் ஆத்மாவை காப்பாற்றும் சொல்லுவார். ஆக பாருங்கள், அவன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டான். அவன் வாழ்நாள் முழுதும் தேவனிலே தேவன் என்று சொல்லிட்டு மரணம் தருவாயிலே எப்படிப்பட்ட ஒரு நாத்திகனா இருந்தாலும் தேவனை தேடுகிறது. அதே போல தீர்க்க சொல்கிறார். இன்னொரு செய்தியில பேசுகிறார், ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் தேவன் இல்லை, தேவன் இல்லை என்று சொல்லி பைபிளை வைத்து, பைபிள் மேல் தன் காலை வைத்து இது பொய் என்று சொன்னான். அடுத்ததாக சொன்னானா, நான் மரித்த பிறகு என்னை அடக்கம் பண்ணி ஒரு கல்லறையை கட்டுங்க. ஒருவேளை நான் சொன்னது கரெக்ட் என்றால் என் கல்லறையிலிருந்து பாம்புகள் வரட்டும் சொன்னான். என்ன ஆயிற்று என்றால் அவன் இறந்தான், அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். கல்லறையை மூடின உடனே பாம்புகளாக வெளியே வர ஆரம்பிச்சது. பனி, இதுல பியூட்டி என்னன்னு சொன்னா, பனி காலத்துல பாம்பு வெளியே வந்துதான். வழக்கமா பனி வந்தால் பாம்பு வராது. திருக்க சொல்கிறார், இலையுதிர் காலத்தில் வந்தது, பனி காலத்தில் வந்தது. திருக்க சொல்கிறார், அதை ஒருவர் எனக்கு போட்டோ எடுத்து எனக்கு கொண்டு வந்து காண்பித்தார். தோண்ட தோண்ட பாம்புகள். அவர் கல்லறை இப்படி குவித்து வைப்பாங்களே கல்லறை, அப்படியே பாம்பு குவியலா மாறிடுச்சான். ஏனென்றால் அவன் பேசினது தப்பு, தேவன் இல்லை என்று சொன்னது. ஆகவே திருக்க சொல்கிறார், ஒரு மனிதன் தேவனிடம் வரும்பொழுது, அவனுக்கு தொல்லை இருக்கும் பொழுது தேவனிடம் வரும்பொழுது வெரி பேட் என்று சொல்கிறார். நல்ல கவனிங்க, நமக்கு தொல்லை இருக்கும்போது தேவனிடம் வருவது வெரி பேட் அவன் சொல்றார். ஆனால் அதுதான் தேவனுடைய வழின்னு சொல்றார். அவர் ராமன் சொல்கிறார், தேவனோடு நீ நல்ல நிலையில் இருக்கும்போது அவரிடம் போய்விடும். ஒரு தொல்லையில் அகப்பட்டுக் கொண்டு, ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டு அதுக்கப்புறம் எசப்பா என்று வருவதை விட நல்ல நிலையில் இருக்கும்போது நாம் தேவனிடம் சரண்டர் ஆகிவிடலாம். ஏனென்றால் இந்த வழியை காட்டிலும் சிறந்த வழி இல்லை. உலகத்திலே காண்பீர்கள் எந்த வழி சரியான வழி என்று. டிவியா, சினிமாவா, இல்லை எல்லாம் குடியா, எதுவுமே நிம்மதி தராது. ஒரு மனுஷன் பெரிய பெரிய பணக்காரன், எதுவுமே அவனுக்கு நிம்மதி தெரியாது. இயேசுவிடம் தான் இதோ உலகத்தில் வருத்தப்பட்டு பாரத சுமக்கிறவர்களே, நான் ஒரு இளைப்பாறத்திலும் உலகம் தரக்கூடா சமாதானத்தை நானும் பாருங்கள். பவுல் பெரிய ஞானி, கடைசியில் அவன் தேவனிடம் வந்தான். ஆகவே அவர் ப்ராஃபட் சொல்கிறார், நாம் தேவனிடம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே வந்து விடுங்கள். ஒரு பிரச்சனைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அப்கோர்ஸ் தேவன் விடுவிப்பார், அது வேற விஷயம். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் செய்தார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்தில் நேராக என் கண்களே ஏறுகிறேன். ஒத்தாசை என்றால் ஹெல்ப். சோ ஹெல்ப் எங்கிருந்து வருது? தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு ஹெல்ப் தருகிறார். அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், அதை செய்வார். ஆனால் அதே நேரத்தில் தீர்க்க சொல்கிறார், நல்ல நிலை ஸ்பீக்கிங் டர்ம்ஸ் இருக்கும் பொழுதே தேவனிடம் வந்து. இங்கே பாருங்கள், இப்பொழுது ஒரு தாயானவர் சௌர் பிரணாமிடம் வருகிறார். ஐயா, என் மகன் ஒரு திருட்டு கேஸில் மாட்டிக்கொண்டார்.
அவன் ஒரு காரை திருடி விட்டான், ஆக அவன் போலீஸ் பிடித்து விட்டது, நாளைக்கு அவனுக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறார், நீங்க சொன்னா ஜட்ஜி கேட்பாரு அப்படின்னு சொல்லி வர. உடனே இப்ப ப்ராப்பர்ட் நம்பர் ஜட்ஜி கிட்ட போற. ஜட்ஜி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவர் சொன்ன போய் கதவை தட்டுறாரு. ஜட்ஜியோட கிளர்க் என்ன சொல்றாரு, வந்து ஜட்ஜி பிஸியா இருக்காரு அப்படின்னா. உடனே ப்ராப்பர்ட் சத்தத்தை கேட்டு ஜட்ஜி என்ன பண்ணாருங்களா, ஓ பிரதர் பண்ணா வாங்க, பிஸியா இருந்தாலும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சா. என்ன செய்யணும் உங்களுக்கு? அப்ப இவர் சொன்னாராம், உங்ககிட்ட நான் சிறிது பிரைவேட்டா பேசலாமா? சொல்லுங்க ஐயா. இப்ப பாருங்க, இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பையனுக்கு நீங்க தீர்ப்பு கொடுக்க போறீங்க. இந்த பையனுடைய தாயானவர் என்னை ரிக்வெஸ்ட் செய்கிறார். அவன் சொல்லுகிறானா, அம்மா தேவன் மட்டும் என்னை காப்பாற்றினால் என் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நான் சேவை செய்வேன் என்று சொல்றான். அதுக்கு ஜட்ஜ் சொன்னாராம், அப்படியா, நான் இதுவரை விட்டு மன்னித்து விட்ட கேஸ் எல்லாம் நான் ஊழியம் செய்வேன் போன கேஸ் தான் அப்படின்றான். புரியுதா உங்களுக்கு அர்த்தம்? அதுக்கப்புறம் உலகத்துக்கு போயிட்டான். நான் சரி உன்னை மன்னித்து விடுகிறேன்னு சொன்னவர்களாம் நான் ஊழியம் செய்யறேன்னு சொன்னவன் தான். ஆகவே ப்ராஃபட் சொல்லுகிறார், அதுதான் மக்களிடம் இருக்கிறது. தேவன் அவர்களை காப்பாற்றின பிறகு என்ன ஆகிறார்கள், நாய் தான் கக்கினதுக்கு தின்று போல் போய்விடுவார். அதுதான் நாம் பிரச்சனையில் இருக்கும்போது தேவனிடம் எல்லா வாக்கு தத்தங்களும் செய்வோம். ஆண்டவரே நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன், வாக்குறுதிகளை செய்கிறோம். பாருங்க மனோகர் நாம் வாக்குறுதிகளை செய்கிறோம், தேவனிடம் பிராமிஸ் எல்லாம் பண்றோம். ஐசப்பா என்னை காப்பாத்துனீங்களா, நான் இனிமேல் ஒழுங்கா இருப்பேன், பொய் சொல்ல மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், பைபிள் கரெக்டா படிப்பேன், மெசேஜ் கரெக்டா படிப்பேன். ஆண்டவரை இடத்துல ஐஸ்வர்யமுள்ள தேவன் விடுவித்த பிறகு என்ன பண்ணுவோம், நேர நாய் தான் கக்கினதை போல உலகத்துக்கு போயிடும். இங்க பாருங்க, நான் பேசுற தீர்க்கதரிசி சொன்னதுதான். We make all kinds of promise, but when we get out of trouble, பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வந்த பிறகு அதை குறித்து எல்லாம் மறந்து போயிடும். கன்வீனியன்ட்டா, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கன்வீனியன்ட்லி forgotten, கன்வீனியன்ட்டா மறந்துடும். அவங்க அதுக்கப்புறம் என்ன, சண்டே கிறிஸ்டியனா மாறிடும், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவர்லாம் மாறிடும். சண்டே கரெக்டா வருவோம், பாஸ்டர் எழில் பேசுவார், பாஸ்டர் மனோவா பேசுவார், குதூகலம் செய்வோம், ஆமென் என்று சொல்லுவோம். பழையபடி என்ன பண்ணுவோம், மண்டே வள்ளி கிழமை மாறிடும். ப்ராஃபட் சொல்லுகிறார், ஆனால் அது சரியில்லை என்று சொல்லுகிறார். இப்போது இஸ்ரவேலரும் அதைத்தான் செய்தார்கள். தேவன் அவர்களை அதிசயமாக அற்புதமாக எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள், தேவனை மறந்தார்கள். கொஞ்சம் லூசா கூட உடனே என்ன பண்ணுவாங்க, பாகால அஸ்தோத்துல பிடிச்சி வச்சுப்பாங்க. உடனே தேவன் ஒருத்தர் எழுப்புவார், தேவன் கீதியான எழுப்பி விட்டுருவார், பெலிஸ்தரை எழுப்பி விட்டுருவார், எமோரியர்ல எழுப்பி விட்டுருவார். உடனே கத்தாவே போகும்போது ஆண்டவர் எனக்கு இறக்கம் பாராட்டி ஒரு ரட்சகனை எழுப்பி காப்பாற்றுவார். உடனே 20 வருஷம் 10 வருஷம் ஒழுங்கா இருப்பான். அடுத்த நிமிஷம் 10 வருஷம் கழிச்சு பாகால கூப்பிட்டு வச்சுப்பான். இஸ்ரவேலரிடம் இதான் தொல்லை என்று சொல்கிறார். பாருங்க, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். அவரு செங்கடலை பிளந்தார், இரவிலே அக்னி ஸ்தம்பம், பகலிலே மேக ஸ்தம்பம், எல்லாத்தையும் பார்த்துட்டு இனி கறி கிடைக்கலாண்டவர் மோசே. ஐயோ அப்ப என்ன பண்றான், எகிப்துல நாங்க இதை சாப்பிட்டோம், நாங்க தந்தூரி சாப்பிட்டோம், நாங்க கிரில் சிக்கன் சாப்பிட்டோம், இங்க என்ன வெறும் மண்ணா கொடுக்குறீங்களே, அது தூதர்களின் அப்பம். அந்த பாருங்க, மண்ணாவை கொடுக்குறீங்களே. மோசே ரொம்ப அப்செட் ஆயிட்டான். சமுத்திரத்தின் மச்சத்தெல்லாம் பிடிச்சி போட்டா, மச்சம்னா மீன், சமுத்திரத்தின் மீனெல்லாம் பிடிச்சி போட்டா உங்களுக்கு 10 மாட்டவரே முறையிறான் போய். மோசே டென்ஷன் பண்ணே இருப்பாங்க இவங்க. ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு பாருங்க யாரு என்ன எடுத்து பெரிய மீன் காற்று வந்தது, பாளையங்கும் என்ன வந்தது, காடைகள் விழுந்தது. நம்ம ஆளுக்கு பார்த்தாங்க, அவ்வளவுதான் தந்தூரி அடுப்புல ரெடி பண்ணிட்டான், குடிடான்னு சொல்லிட்டு பிடிச்சு கடிக்கிறாங்க. பல்லு சந்து நடுவுல அந்த கறி போறதுன்னா என்ன பண்ண தேவனை சொல்லியா போட்டார். இப்படி நம்ம தேவன் வரணுமா? நல்லா இருக்கும்போது தேவன் போயிடலாம். உலகம் அழிய போகுது, உலகம் ரொம்ப நாள் போகாது. One fine day this world will be a ball of fire. பாருங்க, கடந்த வார ரிப்போர்ட் 180 அணுகுண்டு இந்தியா வச்சிருக்கு, ரஷ்யா 6000 வச்சிருக்குது, அமெரிக்கா 7000 வச்சிருக்குது. ஒரு 180 அணுகுண்டு ஒரு உலகத்தை அடிச்சிடலாம் இந்தியா வச்சிருக்குது. போன வார ரிப்போர்ட். உலகம் ரெடியா இருக்கு. நாம இன்னும் உலகத்திலே இருந்தோம் சொன்னா தெரியல. அதுக்கப்புறம் எதுவும் பேச விரும்பல. இஸ்ரவேலர் ராமர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் தேவனிடம் வரும்போது சந்தோஷமாக வருகிறார். பாருங்க, நாம எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது சந்தோஷமாக இருந்தோம். இயேசு என்னை முற்றிலும் மீட்டார், சிலுவையில் மாண்டார், எல்லாம் நல்லா பாடுவோம். ஆனால் உடனே மறந்துடும் தேவன்.
we quickly forgot. நாமும் கூட இன்றைக்கு அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்தோம், மேக ஸ்தம்பத்தை பார்த்தோம், 7 முத்திரைகள் திறக்கப்பட்டது, அநேக அற்புதங்கள் செய்யப்பட்டது, பனிப்புயல்கள் நிறுத்தப்பட்டது. சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரே நிமிடத்தில் 30,000 பேர் சுகமானார்கள். ஆனால் கன்வீனியன்ட்டா மறந்தோம், தேவனை மறந்து விடுகிறோம். பாருங்கள், நாம் தேவன் நமக்கு செய்த காரியங்களை நாம் நினைவில் கொண்டிருக்கவே வேண்டும், நினைவில் கொண்டிருக்க வேண்டும். தேவன் இரக்கமுள்ளவராய் ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் பொழுது அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? வாழ்நாள் முழுதும் தேவனுக்கு என்று பயபக்தியாக இருக்க வேண்டும். He should be reverent. தேவனுடைய சாட்சியிலிருந்து அவன் கால்களை விலக்கவே கூடாது. பாருங்கள், தாவீது அதான் சொன்னான், என் சாட்சிகளை உமது, என் கால்களை உமது சாட்சிகளின் நேராக திருப்பினேன். தேவனுடைய வார்த்தை பாருங்கள், ப்ராஃபட் சொல்கிறார், எப்பொழுதுமே நாம் தேவனுக்கு முன்பாக நியாயமாக நடக்க வேண்டும். முத்திரைகளை சொல்லுகிறார், நாம் ஒன்றை மனதில் வைத்துக் கொண்டு இன்னொன்று பேசக்கூடாதுன்னு சொல்லுகிறார். ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் பரலோகத்தில் சத்தமாக ஒலிக்கிறது, மாய்மாலம் பண்ணக்கூடாது. We should walk upright. கூடுமானவரை பிசினஸ் செய்கிறவர்கள் பிசினஸ் கரெக்டா பண்ணுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ, இவன் வந்துட்டான், ஒரு 10 ரூபாய் ஏத்திடலாம், நியாயமா செய். We should walk upright. நாம் தொல்லையில் இல்லாத போதே தேவனை தேட வேண்டும். தொல்லை வரும் வரை காத்திருப்பது அது நல்லதில்லை என்று சொல்கிறார். இப்பொழுது பாருங்கள், ஒரு மனிதன் இப்படியாக அவன் தேவனை வர வேண்டியதா இருக்கிறான். திருப்பி சொல்கிறார், ஒரு கருப்பு இனத்த பையன் ஒரு நாள் பீடத்திற்கு வந்தான். அங்கே ஆழ்த்தர், தமிழ் என்ன ஆழ்த்தர், அங்கே கீழ அழைப்பு கொடுக்கும் பொழுது அந்த கருப்பினம் மனிதன் வந்தான், பையன், வாலிப பையன். அப்பொழுது இவர் கேட்டாரா, சன் இப்படி சீக்கிரம் வந்துட்டிய? அப்ப அவன் சொன்னானா, ஐயா, நான் ஒரு வேகப்பான், ஒரு வீடு இல்லாத திரியிறவன். ஒரு நாள் சம்பாத்தியத்துக்காக ஒரு மரம் வெட்டுற கடைக்கு போனேன். அந்த இடத்துல என்ன சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாத்தியம் விட ஒரு வயசான அம்மா இருக்காங்க, கருப்பின அம்மா, அந்த அம்மா கூட போய் நீ தங்கி பாத்திரம் கடை ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட போனேன். ப்ராஃபட் சொல்லுகிறாரு இதெல்லாம். ஒரு நாள் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, என் வீட்லயே தங்கிடுப்பா, நீ அந்த சைடு படு, ஒரு சின்ன திரை இருக்கு, நான் இப்படி படுக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண. ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது வெளியே மக்கள் பேசுற சத்தம் கேட்டது. ஒரு பெரிய புயல் வரப்போகிறது, டார்னேடோ. அமெரிக்கால டார்னேடோ என்றால் நம்ம சென்னையில இருக்கிற இந்த நிவார், மோதார், வர்தா புயல் மாதிரிலாம் கிடையாது. அது பாதையில வரத சுக்குநூறா உடச்சு போயிடும். அது பெரிய பில்டிங்கா இருந்தாலும் சரி. ஆகவே சொல்றாங்க, மக்கள் பேசுறாங்க, ஒரு பெரிய டார்னேடோ புயல் வருகிறது, எல்லாரும் ஓடிவிடலாம் என்று பேசுகிறார். அப்பொழுது இந்த பையன் டென்ஷன் ஆயிட்டு, ஐயோ அம்மா, நம்ம டென்ட் இது வழியில இருக்க. அவன் சொல்றாங்க, மகனே கவலைப்படாத, நீ என்கிட்ட வா, என்கிட்ட ஒரு விளக்கு இருக்கிறது, என் கூட உட்கார். நீ ஜெபம் செய்திருக்காயா? செய்யவே இல்லை, செய்ததே இல்லை. சரி, கண்ணை மூடு. அவங்க என்ன சொன்னாங்களா, நீ ஜெபம் பண்ணி கொண்டே இரு, இந்த டார்னேடோக்கள் வந்து நம்மை அழித்து விடும் என்று சொல்லி அவர்கள் ஜெபம் செய்ய ஆரம்பித்தார்கள். இவனுக்கு ஜெபம் செய்ய வரவில்லை. அப்பொழுது அந்த அம்மாவை பார்க்கின்றான். அந்த அம்மா நன்கு அறிமுகமான ஒருவரிடம் பேசினது போல பேசிக்கொண்டே இருந்தாங்க. நல்ல பாருங்க, அவங்க ஜெபம் எப்படி பண்ணாங்க, நன்கு அறிமுகமான ஒருவரிடம் பேசுவது போல பேசிக்கொண்டே இருந்தார்கள். வெளியே மக்கள் பதறிக் கொண்டிருந்தார்கள். இந்த பரிசுத்த வாட்டியோ அமைதியாக இருந்தாங்க. She was very calm. உலகத்துல அவளுக்கு எந்த கவலையும் இல்லை. அப்ப சொன்னா, கர்த்தாவே என்ன வாழ வச்சீங்களா, இது மாதிரி நான் இப்படி ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். அவன் காப்பாற்றப்பட்டான். உடனே பீட அழைப்புக்கு வருகிறான். சொல்லுகிறார் ப்ராஃபட், நமக்கு தொல்லை வரும்பொழுதுதான் நாம் தேவனை குறித்து யோசிக்கிறோம். இப்பொழுதே வாங்க, தேவனிடம் வந்து விடுங்கள். தீர்க்கதரிசி அங்கே காட்டில் சிக்கிக் கொள்கிறார். அது உங்களுக்கு தெரியும், உங்க பாஸ்டர்லாம் நிறைய பேசியிருப்பாங்க. அவர் காட்டில் சிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் ஒரு பெரிய வேட்டைக்காரன் தெரியுமா, எனக்குள்ள இந்திய ரத்தம் ஓடுது. இந்திய ரத்தம், ப்ராஃபட் உள்ள இந்திய ரத்தம் ஓடுச்சு. அவங்க பாட்டி இந்தியன், இந்திய ரத்தம் ஓடுது. நான் ஈஸியா காட்டுல போய் வந்துடும் போயிடுறேன். ஆனால் அங்கதான் போய் சிக்கிறார். அப்பொழுது தேவன் அவரை காப்பாற்றுகிறார். அப்பொழுது அவர் அவருடைய வழிகளை நினைத்து பார்க்கிறார். நாம் நம்முடைய வழிகளை நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி நாம் வெளியே வந்தோம், எப்படி செய்தோம். கெட்ட குமாரன் அவனுடைய வழிகளை நினைத்து பார்த்தான். ஐயோ, இங்க வந்து விட்டனே, என் அப்பா வீட்டிலே வேலைக்காரருக்கு நல்ல சாப்பாடு இருக்கு. இங்க பாருங்கள், லூக்கா 15 அதுக்கான டைம் இல்லை, நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். லூக்கா 15, 18, 19 அவன் யோசித்து பார்த்தான். நேரம் தன் அப்பாவிடம் வந்து, அப்பா, நான் உங்கள் மகன் என்று சொல்வதற்கு
நான் பாத்திரவான் இல்லை. யோபு அங்க இருந்தான். யோபு அவனுக்கு பிரச்சனை வந்தது. சாத்தான் அங்கே நீங்க பாருங்கள், சாத்தான் போய் தேவனத்தில் கேட்டான், எங்கிருந்து வருகிறாய்? பூமி எங்கும் உலாவி எல்லாம் பார்த்துட்டு வர, என் தாசனாக யோபை பார்த்தாயா? உத்தமனும் சர்மானுக்கும் பொல்லாப்பு விலகுமா அவனை போல பூமியில் எந்த ஒரு மனிதனும் இல்லை. அப்ப இவன் சொன்னா, ஐயா நீ அவனை சுகபோகமா வச்சிருக்கீங்க, அவன் ஏன் அவங்க தூஷிப்பான்? அப்ப அவர் சொல்றாரு, அவன் தூஷிக்க மாட்டான். ப்ராஃபட் சொல்லுகிறார், அதுதான் தேவன் ஒரு விசுவாசத்தில் வைக்கும் நம்பிக்கை. அதே விதமான நம்பிக்கை நமக்கும் நம்மளிலும் தேவன் வைக்க வேண்டும். இவன் வழுவ மாட்டான், இவன் பொய் சொல்ல மாட்டான், உலகத்தை பார்க்க மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை வரும். யோபு அங்கே தேவன் அப்போது சொன்னார், அவன் ஜீவனை மாத்திரம் தொடாது. உங்களுக்கு தெரியும் யோபு என்ன செய்தான்? யோபு தனக்கு மாத்திரமல்ல தன் பிள்ளைகளுடைய வழிகளும் நினைத்து பார்த்தான். ஒருவேளை இவர்கள் பாவம் செய்திருப்பார்கள், ஒருவேளை இவர்கள் பார்ட்டிக்கு செல்கிறார்கள், அங்கே செல்கிறார்கள், பாவம் செய்திருப்பார்கள். திருட சொல்கிறார், if you mind God, God will mind your children. mind என்றால் சிந்தை இல்லை. நீ தேவன் மேல் அக்கறை கொள்வாயானால் உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தேவன் பார்த்து பார்ப்பார். நிறைய உத்தமமான விசுவாசிகள் நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் தேவனே கதி என்று நினைக்கும் போது அவர்கள் பிள்ளைகள் செட்டில் ஆகிவிட்டார், நல்லா இருக்கிறார். பிள்ளைகள் நல்லா, உலகம் ஆவிக்குரிய உலகம் மற்றும் ஆவிக்குரியத்துல நல்லா இருக்கிறார். திருக்க சொல்றார், தேவன் மேல் உன் அக்கறையை செலுத்து, உத்தமமா இரு, உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை. வாக் அப்ரைட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வாக் அப்ரைட், கரெக்டா இருக்கணும். பாருங்க, நாம கூட எங்கேயாவது தவறுவோம், எங்கேயாவது நம்ம அடி பெறலுவோம். ஆனால் நாம் தேவனுடைய கிருபையை நாம் நாடும்போது அவர் நடத்துவார். அங்கே தொல்லைகள் வந்தது, ஆனால் யோபு நினைத்தான், சிந்தித்து பார்த்தான், தேவன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அவன் யோசித்தான். பாருங்கள், தொல்லை அவனுக்கு பிரச்சனை வந்தது. அப்பொழுது அவன் யோசித்து பார்த்தான், என் மேய்ப்பர் உயிரோடு இருப்பதை கண்டேன், கடைசி நாட்களில் அவர் இந்த பூமியில் இருப்பதை கண்டேன். இந்த தோல் முதலான அழுகி போன பின்பு என் மாம்சத்தை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அவரை காணும். அவன் தன்னுடைய வழிகளை நினைத்து பார்த்தான். இங்கிலீஷ்ல பார்த்தீர்கள் என்றால், என் தோல் முதலான அழுகி போன போது உள்ளிருந்து நான் தேவனை பார்ப்பேன், நானே பார்ப்பேன். பாருங்கள், திருக்க சொல்லுகிறார், இன்றைக்கு தாய் தாக்குமார்கள் ஜபத்தில் இல்லாதனால் பிள்ளைகள் சீர்கெட்டு போயிருக்கிறார்கள். இந்தியாவுக்கும் அந்த நிலைமை வந்து விட்டது. இந்தியாவுக்கும் பாருங்கள், எக்ஸாம்ல ஒருத்தன் காப்பி அடிச்சானா இப்ப எங்களுக்கு பிடிக்கிறதுக்கே பயமா இருக்கு. அவ்வளவு மோசமா இருக்கான் பையன். அடுத்த நாள் தூக்கு போட்டுக்கிறான். நியூஸ் பேப்பர்ல போனா வந்துச்சு பாருங்க, ஒரு காலேஜ்ல பிள்ளைகள் மனம் மிகவும், அந்த காலத்துல பிள்ளைகள் ரகடா இருந்தார்கள். இன்றைக்கு பாருங்கள், பிசாசு அவர்களை மிகவும் சாஃப்ட் ஆகி விட்டான். மொபைல் போனை கொடுத்து, டிவியை கொடுத்து அவர்கள் ஒரு தாய் தகவலுமார் கீழ்ப்படுவதில்லை. பெற்றோர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, அவனை திட்டாதீங்க சார், தனியா சொல்லுவாங்க, அவர் ரொம்ப திட்டாதீங்க, பயமா இருக்கு. பெண் பிள்ளைங்களோட காமிச்சிடலாம் போகுது, ஆண் பிள்ளைங்க மேல பயமா இருக்கு. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ப்ராஃபட் சொல்லுகிறார், juvenile delinquency, சிறு சிறு பிள்ளைகள் குற்றம் புரிதல், பிஸ்டல், உடனே துப்பாக்கி எடுத்து சுட்டுறாங்க அமெரிக்கால. இந்தியால ரொம்ப நாள் இல்ல, வரும் இந்தியால. பாருங்கள், திருக்க சொல்லுகிறார், இன்றைக்கு நாம் நரம்பு தளர்ச்சியின் காலத்தில் இருக்கிறோம். நரம்பு கிறிஸ்டியன்ஸ் நரம்பு தளர்ச்சி டாக்டர் போகிறார்கள், கிறிஸ்டியன் சைக்கியாட்ரிஸ்ட் போகிறார்கள். நமக்கு ஒரு கிரேட் சைக்கியாட்ரிஸ்ட், நமக்கு ஒரு மகத்தான வைத்தியர் இருக்கார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். பாருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. முத்திரைகளை சொல்லுகிறார், தேவனுடைய வர ஆறுதல் வர காத்து இருக்கிறவர்கள் இந்த முத்திரைகளை தியானிப்பார்கள். முதலாம் முத்திரையில் இருக்கிறது. நீங்கள் 7 முத்திரைகள் இந்த கடைசி காலத்திலே அந்த 7 முத்திரையை தியானித்தீர்களானால் உங்களுக்கு ஆறுதல். கோட்ஸ் எல்லாம் நான் வாசிக்கலாம். உங்களுக்கு ஆறுதல் வர காத்து இருக்கிற முத்திரைகளை வாசிங்கள், தியானம் பண்ணுங்கள். பாருங்கள், தீர்க்க சொல்கிறார், நம்முடைய பாதைகளை தேவன் பக்கம் திருப்ப வேண்டும். பாருங்கள், கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2:5 பவுல் சொல்கிறார், உங்களுடைய சொந்த எண்ணத்திலிருந்து தேவன் எண்ணத்தை யோசனை செய்கிறாரோ அதற்கு மாறுங்கள். பாருங்கள், நம்முடைய எண்ணங்கள், பாருங்கள், தேவனை ஒரு மனப்பூர்வமான யோசிக்க வேண்டாம். தேவன் உண்மையாக தங்குகிற இடம் இருதயம் தான். 3:1 பாருங்க, தேவன் நம் இருதயத்தில் தங்குகிறார். ஆக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் வரும்பொழுது உங்கள் கோப சுபாவங்கள் எல்லாம் மாறிவிடும். கசப்பு இருதயத்தில் தொடர்ந்து இருக்கும், ஆனால் அது பிசாசு. கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு இருக்க திருக்க சொல்கிறார், தொடர்ந்து ஒரு இருதயத்தில் ஒருவனை குறித்து கசப்பு தொடர்ந்து இருக்கும் என்றால் நீ உன்னை சோதித்து பார்க்க வேண்டிய நேரம். நீ வெளியே சொல்லலாம், நான் கசப்படையில, ஆனால் இருதயத்தின் நினைவு வாய் பேசும்.
கசப்பு இருக்கக்கூடாது. ஏனென்றால் சொல்கிறார், நம்முடைய சரீரங்களை சிருஷ்டித்தது தேவன். ஆகவே நம்முடைய சரீரங்கள் தேவனுக்கு கட்டாயமாக கீழ்ப்படிய வேண்டும். பாருங்கள், நம்முடைய சரீரங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நீ ஒரு குடிகாரனாக இருந்தால் நீ குடிப்பிடிப்பதை நிறுத்து. நீ ஒரு புகைப்பிடிப்பனா இருந்தால் புகைப்பிடிப்பதை நிறுத்து. பாருங்கள், அவர் சொல்கிறார், சொல்கிறார், நம் சரீரங்கள் தேவனுக்கு கட்டாயமாக கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் அவர் தான் நம்மை உண்டாக்கினார். நம்முடைய சரீரங்களை உண்டாக்கினது தேவன். பாருங்கள், நீங்கள் ஒரே நேரத்தில் இரண்டாக இருக்க முடியாது. ஒன்று மரிக்க வேண்டும், ஒன்று ஜீவிக்க வேண்டும். ஒன்று மரித்தால் நீ ஒரே நேரத்தில் போதையாக போதை இல்லாமல் இருக்க முடியாது. நீ குடித்தால் போதை அடைந்து விடுவாய். குடிக்கவில்லை என்றால் நார்மலாக இருப்பாய். எனக்கு தெரியாது, நான் சின்னதில் குடிச்சது அனுபவப்பட்டவங்க யோசிக்கலாம். ஒரே நேரத்தில் ரெண்டாக இருக்க முடியாது. இப்படியே இருக்க முடியாது, அப்படியே இருக்க முடியாது. ராபர்ட் சொல்கிறார், you cannot be two at the same time. ஒரே நேரத்தில் பாருங்கள், உங்க சொந்த சிந்தனைகள் வெளியே சென்று கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக மாற வேண்டும். இந்த கம்யூனல் நேரத்தில் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசி முத்திரைகளை சொல்லுகிறார், கம்யூனல் யார் யார் எடுக்க கூடாது என்று ஒரு லிஸ்ட் போடுகிறார். யார் யார் கம்யூனல் எடுக்கக்கூடாது என்று இருக்கிறார், தெளிவா லிஸ்ட் போறார். குடிக்காரர்கள், விபச்சாரர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், இன்னும் லிஸ்ட் போட்டு அதாவது கேம்பிளிங் பண்ணுபவர்கள், அப்படி செய்பவர்கள் கம்யூனலில் பங்கு பெறுவது பயங்கரம். சொல்லுங்க, ப்ராஃபட் சொல்றார், பயங்கரம். இன்னைக்கு ஒண்ணும் நடக்காது, ஆனா அப்படியே போவோம். ஆகவே நாம் கம்யூனல் எடுக்கும்போது நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது ஒரு பெரிய செய்தி. நிறைய கேரக்டர், தாவீதை பத்தி சொல்லுகிறார், யோபை பத்தி சொல்லுகிறார், மோசேயை பத்தி சொல்லுகிறார். பாருங்கள், யாக்கோபை பத்தி சொல்லுகிறார். யாக்கோபுக்கு பிரச்சனை வரும்போது தேவனிடம் அவன் யோசித்து பார்க்கிறான், எங்க அப்பாவை எப்படி நான் வஞ்சித்தேன், என் குருடான அப்பாவை நான் வஞ்சித்தேனே. பாருங்கள், அவன் யோசித்தான், ஏசாவை நான் வஞ்சித்தேனே. ஆனாலும் தேவன் வந்து அவனை திடப்படுத்துகிறார். மோசே யோசிக்கிறான். மோசே அங்கே மீதியானில் இருக்கிற ஒரு ஷேக்குடைய மகளை கல்யாணம் செய்து கொண்டான். ராபர்ட் சொல்லுகிறார், நான் சொல்லலையே, ஷேக்குடைய மகளை கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருந்தான். அப்ப அவனுக்கு யோசனை வருது, இதுதான் நான் புறப்பட்டேனா? அங்கே மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது நான் என்ன சுகமான வாழ்க்கை, ஆடு மாடுகளோடு யோசிக்கிறான். மோசே யோசித்தான். அவன் தன்னுடைய ட்ரெயினிங் எல்லாம் தூக்கி போட்டான். அவன் தேவனுடைய பணியில் சென்றான். தேவன் நீங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பம் என்ன? உலகத்தோடு நாம் ஐக்கியமா இருக்க கூடாது. உலகத்தின் காரியங்கள் அன்பு கூறாதிருங்கள். கிறிஸ்து இயேசு சிந்தை உங்களுக்கு இருக்க கூடாது. பாருங்கள், நான் கடந்த மனோ சபையை பிரசங்கித்தார்கள். தேவன் அவ்வளவு தாழ்மையாய் அவர் தம்முடைய காரியத்தை கொள்ளையாடின பொருளாய் அவர் இல்லாமல் மனித ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். கொள்ளையாடின பொருள் என்றால் என்ன? அக்காலத்துல நீங்க பைபிள் பழைய ஏற்பாட்டிலே பாருங்க, ஒரு நாட்டை அவர்கள் படையெடுக்கும் பொழுது அதில் இருக்கிற உச்சிதமான காரியங்களை தங்களுக்கு கொண்டு வருவார்கள். டிராபிஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஆனால் தேவன் தம்முடைய காரியத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மாம்சமாய் அவ்வளவு பெரிய தேவன் ஒரு நுண்ணிய கிருமியாக தம்மை தாழ்த்தி கொண்டார். அவ்வளவு பெரிய கர்த்தர், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் ஒரு சிறு கிருமியாக தம்மை மாற்றிக் கொண்டார். நம்மால் முடியவில்லை. பெருமை நிற்கிறது. பாருங்கள், God wants you to be different. இவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனுக்கு ஷார்ட் கட் கிடையாதுன்றார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஷார்ட் கட்ல பாப்பா இப்படி பண்ணா ஒரு தேவனை ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் கிடையாது. There is no shortcut to eternity. பாருங்கள், தேவன் இரக்கம் வைக்கும் பொழுது நாம் அங்கே இழுத்துக்கொள்ளப்படுகிறோம். நித்தியத்துக்கு ஷார்ட் கட்டே கிடையாது. இன்றைக்கு தேவன் முழு வார்த்தையை திறந்திருக்கிறார். 1947 ரெக்கார்டிங் செய்ய ஆரம்பித்தார்கள். தீர்க்கதரிசி ஊழியத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து 1956 வரை எழுப்புதல் வந்தார்கள். எல்லா சாமனும் வந்தார்கள். பாக்ஸ்டர் தீர்க்கதரிசி மேனேஜர் இருந்தார். கனடால பெரிய ஊழியக்காரர். ப்ராஃபட் அவர் சந்திக்காம ப்ராஃபட்டை சந்திக்க முடியாது. அவ்வளவு பெரிய நிலைமை. ஆனால் தீர்க்கதரிசி உபதேசங்களை ஆரம்பித்த பொழுது 56 பாக்ஸ்டர் போயிட்டார்.
பாருங்கள், அநேக மக்கள் வந்தார்கள், சுகத்தை பெற்றார்கள். லட்சக்கணக்கான பேர் சுகத்தை பெற்றார்கள். ஆனால் 1956 அவர் இழுப்புகளை குறித்து பேச ஆரம்பித்தார். மக்கள் ஏன் மேலும் கீழும் அல்லல்படுகிறார்கள், அலைகழிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியில 1ஆம் இழுப்பு, 2ஆம் இழுப்பு, 3ஆம் இழுப்பு பேசுகிறார். பாருங்கள், அப்படியே தொடர்ந்து வருகிறது. 63 பார்த்தீர்கள் என்றால் முழு வார்த்தை 62 டிசம்பர் 31ஆம் தேதி போட்டி என்ற செய்தியிலே அங்கே அந்நிய பாஷை வருகிறது. அந்த அந்நிய பாஷையில தேவன் பேசுகிறார், வருகின்ற நாட்களில் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். 62 முடியல, அடுத்த நாள் 63 முத்திரைகளை திறந்தார். பாருங்கள், இது ஒரு கட்டம். ஒரு 56 இருந்து 62, 63 இருந்து ஓபனிங் ஆஃப் தி ஃபுல் வேர்ட். திரும்ப அநேக செய்திகளை உள்ளார். என் கவனத்தை அந்த ஃபுல் வேர்டின் மீது வைத்திருக்கிறேன். என் கவனத்தை அந்த 3ஆம் எழுத்தின் மீது வைத்திருக்கிறேன். எந்த ஒரு நல்ல மனதுடைய நபர் 63 முன்பாக இருக்கிற செய்தி இல்லை என்று சொல்ல மாட்டார். ஓ, இவர் எப்படி சொல்லுகிறார் என்று அவர் யூகிக்கவும் மாட்டார். நல்ல மனநிலை உள்ளவர். ஏனென்றால் 1909 தீர்க்கதரிசியோடு தேவன் ஈடுபட்டார். இயேசு பிறந்த பொழுது நட்சத்திரங்கள் ஒரே கோணத்தில் நின்றது. அதற்கு அப்புறம் நம்முடைய தீர்க்கதரிசி பிறந்த பிறகுதான் அந்த 3 நின்றது ஒரே கோணத்தில். நீங்கள் தீர்க்கதரிசி வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் போகும்போது அங்கு குறி சொல்வர்கள் தீர்க்கதரிசியை தொடர்ந்தார்கள். ஹலோ மிஸ்டர், என்ன நீங்க விசேஷ அடையாளத்தில் பிறந்திருக்கிறீர்கள் ஹலோ அப்படின்றாங்க. ஆகவே தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிறார், அதிசயமான காரியங்களை செய்கிறார். இந்த 3ஆம் இழுப்பின் மீது அவர் கவனம் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே நாமும் ஒரு சாதாரண கிறிஸ்து என்டைம் பிலீவரை போல இல்லாமல் வார்த்தை அதிகமாக ஆராய வேண்டும். இந்த கடைசி காலத்திலே முத்திரையை திறந்திருக்கிறார். இந்த முத்திரையோட முக்கியத்துவம் குறித்து உங்களுடைய பாஸ்டர் பேசுவார், தொடர்ந்து பேசுவார். நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க. எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். நீ இவர மாதிரி நீங்க பேச மாட்டீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா God is a God of variety. variety ரைஸ் என்னப்பா? கரெக்டா சொன்னா பாரு. ஃப்ரைட் ரைஸ், இந்த ரைஸ். சோ God கூட variety ரைஸ். ஒருத்தர் குள்ளமா படிச்சிருப்பார், ஒருத்தர் உயரமா படிச்சிருப்பார், ஒருத்தருக்கு முழு முடி இருக்கும், ஒருத்தருக்கு முடியே இருக்காது. பெரிய மலையை படைத்திருப்பார், சின்ன ஒரு குன்றை படைத்திருப்பார், வெள்ளை நிற பூவை படைத்திருப்பார், மஞ்சள் நிற பூவை படைத்திருப்பார். சோ